வாளு போடுங்க. க்ளீன் போல். ஹலோ மேடம். ஹலோ. நில்லுங்க. உங்களதான். ஏய் நில்டி. என்ன சொன்ன? மரியாதை கொடுத்து நிக்காம போனீனா அப்படிதான் கூப்பிடுவேன். போடி வாடிலாம் கூப்பிடுறியே. உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நீ என்னோட வருங்கால மனைவி. ஐயே, நீ தீர்மானம் பண்ணிட்டா போதுமா? வேற யார் பண்ணும்? ஹலோ ஹலோ நில்ல நில்ல. இந்த உடம்பு வச்சுட்டு இவ்வளவு வேகமா நடக்கிறீ நீ? இத பாரு, இத்தனை வருஷமா உன் பின்னாடி சுத்தி சுத்தி என் செருப்பு தேஞ்சு போனதான் மிச்சம். இன்னும் 2-3 மாசத்துல நம்ம காலேஜ் லைஃப் முடிய போகுது. அதுக்குள்ள நாம ஒரு முடிவுக்கு வந்துருவோம். என்ன முடிவு? நம்ம கல்யாண முடிவு. என் கல்யாணத்தை பத்தி தீர்மானிக்க வேண்டியது எங்க அப்பா, நான் இல்ல. ஓ, அப்போ அப்பனுக்கு ஓகேன்னா உனக்கு ஓகே? இத முன்னாடியே சொல்லி தொலைச்சிருந்தேன்னா இந்நேரம் கழுத்துல தாலி கட்டி ஒரு குழந்தையும் கொடுத்துருப்பேன். ஆமா, உனக்கு சம்மதம் சொல்லிட்டு தான் எங்க அப்பாவுக்கு ஒரு வேலை. வேற என்ன வேலை அந்த ஓல்ட் மேனுக்கு? இத பார், இனிமே நம்ம கூட நெக்ஸ்ட் மீட்டிங் ஓல்ட் மேனோட மீட்டிங் அப்புறம் தான். இருக்கிற மேல இருக்காரு சார். ஹலோ ஓல்ட் மேன், ஹவ் ஆர் யூ? கார்னி, என்ன வேணும்? இந்த பேனை எங்க சார் அடிச்சீங்க? ரொம்ப நல்லா இருக்கு ரேட்டிங். ஐ சே ஹூ ஆர் யூ? ஓ, அத அப்புறம் சொல்றேன். முதல்ல நான் ஒரு அப்ளிகேஷன். ஓ ஐ அம் சாரி. முதல்ல நான் ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்கேன். அத பாருங்க. அப்ளிகேஷன் எல்லாம் ஆபீஸ்ல. போ வெளியே. ஐயோ, இந்த அப்ளிகேஷன் ஆபீஸ்ல கொடுக்க முடியாது சார். அவன் கையில பேப்பரை வச்சுட்டு லோலோன்னு அலையறான். கொஞ்சம் ஏமாத்தா என்ன ஓரம் கட்டிடுவாங்க. அதனால தான் உங்களை நேர்ல பார்த்து கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன். டோன்ட் வேஸ்ட் மை டைம். மேட்டர் என்னன்னு சொல்லு. மேட்டர் ரொம்ப சிம்பிள் சார். உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஐ லவ் ஹர். அவளை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். டேய், உனக்கு என்ன பைத்தியமா? நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா எனக்கு நிச்சயமா பிடிச்சு போயிடும் சார். உங்க பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. எது எடுத்தாலும் அப்பா கேளுன்னு சொல்லுது. அதனால தான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க எப்படி உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்க? அதை எனக்கே கொடுத்துருங்களேன். எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே என் வீட்டுக்கு வந்து இப்படி பேசுவேன்? நீங்க என்கிட்ட கோச்சிக்கலாம் சார். அதை பத்தி தப்பே இல்ல. ஆஃப்டர் ஆல் யூ கோயிங் டு பீ மை ஃபாதர் இன் லா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? யூ ஆர் a பக்கா ஜென்டில்மேன். நல்ல மனசு. அந்த மனசு எப்படி வேணா மாறலாம் இல்லையா? நீ முதல்ல வெளியே போறியா இல்லையா? நான் இப்ப போயிடலாம் சார். ஆனா மறுபடியும் வருவேன். உங்களை தொந்தரவு பண்ணுவேன். எனக்கு ஒரு வேலை இல்லையே. கெட் அவுட். चपरासी से कह देना सब फाइल अंदर लाने को। ओके सर. இங்க டெலிகேட்ஸ்ல பல பேர் தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கிறதுனால நான் தமிழ்லயே சொல்றேன். நான் ஒரு புது ப்ராஜெக்ட் பிளான் பண்ணிருக்கேன். அத பத்தி உங்க அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கத்தான் இந்த மீட்டிங். ப்ராஜெக்ட் நல்லா இருந்தா அத பத்தி எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க. இது வேணுமா வேண்டாமாங்கிற குழப்பத்தில் நான் இருக்கேன். இத பத்தின விவரங்கள்லாம் இந்த ஃபைல்ல இருக்கு. முதல்ல ஃபைலை படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் பாஸ் இட் ஆன். நான் மிஸ்டர் ராமநாதனோட பொண்ணு கஸ்தூரிய கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். என்னோட இந்த முடிவுல குறையோ தவறோ இருந்தா நீங்க சொல்லலாம். நாங்க எப்படி சொல்றோம் சார்? இது உங்க பர்சனல் மேட்டர். இத பத்தி நீங்க தான் முடிவெடுக்கணும். What do you mean? உங்க பொண்ணுக்கும் விருப்பம் இருந்தா கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே சார்? என் பொண்ணுக்கா கல்யாணமா? என்ன சொல்றீங்க சார்? ஃபைல்ல ஃபைல்? நான்சென்ஸ். ஹலோ அங்கிள். மீட்டிங்லயே என்னுடைய விஷயத்தை பத்தி ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த முடிவை தெரிஞ்சுக்கிறதுக்கு நானே சீக்கிரம் வரேன். ஓல்ட் மேன். இடியட்ஸ். வெளியே ஒரு கழுதை நிக்கிறானே, அவனை உள்ள வர சொல்லு. அங்கிள், என்ன நீ விடுறதா இல்லையா? அது எப்படி சார் விட முடியும்? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சே. ஓகே சொல்லுங்க, விட்டுறேன். என்னையும் என் பொண்ணையும் நீ அவமானப்படுத்திருந்தா கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தள்ளிடுவேன். சார், நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. தற்சமயம் இந்த லவ் மேட்டர் நம்ம 3 பேருக்கு மட்டும் தான் தெரியும். சப்போஸ் என்ன தூக்கி உள்ள தள்ளிட்டீங்கன்னு வைங்க, அப்புறம் இந்த ஊருக்கே தெரிஞ்சு போயிடும். நீங்க என்ன உள்ள தள்ள மட்டும் என்ன சார், என்னால வெளியே வர முடியாதா? வெளியே வந்த உடனே நேரா இதே கேட்ல வந்து நிப்பேன். மறுபடியும் தூக்கி உள்ள போடுவீங்க. மறுபடியும் வெளியே வருவேன், இதே கேட்ல வந்து நிப்பேன். அப்புறம் கேட்ல இருந்து ஜெயில், ஜெயில இருந்து கேட், கேட்ல இருந்து ஜெயில், ஜெயில இருந்து கேட், கேட் டு ஜெயில், கேட் டு கேட், கேட் டு ஜெயில், கேட் டு கேட். அது நான் நிறுத்த முடியாது சார். இதனோட லைஃப் மேட்டர்.
நான் இந்த காதல் விஷயத்துல ரொம்ப உறுதியானவன். உங்க பொண்ணு என்ன கேட்டு பாருங்க. நீ மட்டும் உறுதியா இருந்தா என்ன பிரயோஜனம்? என் பொண்ணுக்கு உன் மேல விருப்பம் இருக்கணுமே. உன்னை பிடிச்சிருக்குன்னு அவ என்கிட்ட சொல்லட்டும், அப்புறம் பார்க்கலாம். இந்த பாக்கலாம்ல ஒத்துக்க முடியாது. ஓகே சொல்லணும். சரி ஓகேனே வச்சுக்க. போய் போய் சுத்த போய். அப்பா அப்படி சொல்லிருக்கவே மாட்டாரு. ஏய், உன்னை கேட்டா உன் அப்பனை போய் கேளுன்ற, உன் அப்பனை கேட்டா உன்னை போய் கேளுன்றாரு. ரெண்டு பேரும் உருட்டி விளையாடுற பந்து நினைச்சுக்கலாம் என்ன? இதே மாதிரி மாறி மாறி விளையாடிட்டு இருந்தீங்க, அப்புறம் என் சுயரூபத்தை காட்டிடுவேன். என்ன பண்ணுவ? பண்ணி காட்டுவா? காட்டு பாக்கலாம். உன் வாயாலேயே நீ என்ன லவ் பண்ற நான் சொல்ல வைக்கிறேன் பாரு. பாக்கலாம். பாருடி. ப்ளீஸ் வெயிட் வெயிட், இருங்க, பொறுமையா இருங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இங்க பாட வரல. என்னால பாட முடியாது. வாழ்க்கையில எல்லாரும் செய்யற தப்ப நானும் பண்ணிட்டேன். ஒரு பொண்ணை தெரியாதனமா காதல் பண்ணிட்டேன். ஆனா என்னுடைய காதல் பூத்து காய்க்கிறதுக்குள்ள அப்படியே வெம்பி போச்சு. அதனால இப்ப நான் இருக்கிற மூட்ல உங்களெல்லாம் சந்தோஷப்படுத்துற மாதிரி பாட முடியாது. அப்படியே நான் பாடினாலும் ஒரு சோக பாட்டை தான் பாட முடியும். அது உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. அதனால நான் பாடல. இவ்வளவு கெஞ்சுறீங்களே, சரி நான் பாடுறேன். ஆனா நொந்து போன என் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கணும். நான் காதலிக்கிற பொண்ணு இந்த கூட்டத்துல எங்கேயோ மறைஞ்சிருக்கு. அவ இங்க என் கிட்ட வந்து என்ன பாட சொல்லணும். அது மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அது உங்களுக்கு தேவையில்லை. இப்போ நான் லைட்ஸ் ஆஃப் பண்ணுவேன். 10 என்றதுக்குள்ள யாருக்கும் தெரியாம அந்த பொண்ணு இங்க வந்து என் காதுல பாட சொல்லிட்டு உடனே போயிடலாம். அது வரைக்கும் லைட்ஸ் ஆஃப் ஆயிருக்கும், ஆன் பண்ண மாட்டேன். ஓகே? ஓகே 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 ஓகே. 1 2 3 4 5 6 7. வந்துட்டு பாடுற கழுத. லைட்ஸ் ஆன். There she is. ஏய் ஏய், எங்க ஓடுற? ஏய், இவ கிட்ட கேளுங்க. இவ இதயத்துக்கிட்ட கேளுங்க. இவ மனசு கிட்ட கேளுங்க. அதோ வானத்துல தெரியுற அந்த நட்சத்திரத்துக்கிட்ட கேளுங்க. பூக்கள் கிட்ட கேளுங்க. வீட்டு வேலைக்காரி கிட்ட கேளுங்க. நான் எப்ப படாலும் லொல்லுன்னு குலைக்கிற இவங்க வீட்டு நாய் கிட்ட கேளுங்க. ஏன் உங்க அப்பா கிட்டே கேளுங்களேன், இவ என்ன லவ் பண்றாளா இல்லையான்னு.